6ஆம் இடத்து ராசி மிக அற்புதம் நிறைந்த ராசி, அன்புள்ளம் கொண்ட ராசி, பண்புள்ளம் கொண்ட ராசி, பொறுமைக்கு சிகரத்துக்குரிய ராசி, காலபுருஷனுக்கு 6க்குரிய ராசி. இருந்தாலும் 7 கஷ்டம் 8 கஷ்டம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த வகையிலே கொஞ்சம் பக்கபலமாக ஒரு நண்பர்கள் மூலமாக அவங்க ஒரு சப்போர்ட்டை வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எப்போதுமே கொஞ்சம் சிறு சிறப்பமாக இருப்பாங்க. இந்த மாதத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய ராசியில் கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான மாசமாக மாறும். ஏற்கனவே உங்க ராசிக்கு குரு, அதாவது 10ல் இந்த மாசத்துல 10ல் சுபக்கரங்கள் இருக்காங்க பாருங்க. 10ல் சுபக்கரங்கள் இருந்தா அப்ப எப்படி இருக்கும்? 2 பேர் சுபக்கரங்க இருக்காங்க. குருவும் சுக்கரனும் சேர்ந்து 2 கிங் மேக்கர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அப்ப 2 பேர் இருந்தா எப்படி இருக்கும்? மிக சிறப்பாக இருக்கும் இல்லையா? அதனாலதான் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல கான்ட்ராக்டர், கமிஷன், தரகு, டெக்ஸ்டைல்ஸு, சூப்பர் மார்க்கெட்டு, பூக்கள், தானியங்கள், ஸ்டேஷ்னரி, நூல் நிலையங்கள், எஸ்ஆர்எஸ் பேங்க் சம்மந்தப்பட்டது, ஐஆர்எஸ் சம்மந்தப்பட்டது, இந்த எக்ஸாமும் எல்லாமே நீங்க ட்ரை பண்ணலாம். எந்த எக்ஸாம் வேணாலும் ட்ரை பண்ணலாம். எந்த எக்ஸாம் வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். அது வெற்றியை தான் கொடுக்கும், எந்த மாற்று கருத்தை கொடுக்காது. அதே போல கன்னிராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமா இருக்கலாம். செவ்வாய் சனி சேர்க்கை. அப்ப பாகம்பிரியால் எங்கே இருக்கிறார்? பாகம்பிரியால் எங்கே இருக்கிறார்? நண்பர்கள் எங்கே இருக்கிறாங்க? இவ்வளவு நாள நட்போடு இருந்த நண்பர்கள் எங்கே இருக்கிறாங்க? இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக குடும்ப வாழ்க்கை மிக கவனம், மிக மிக கவனம். அதே குடும்ப வாழ்க்கை மாதிரிதான் நண்பர்கள் வாழ்க்கை, அதே நண்பர்கள் வாழ்க்கை மாதிரிதான் நீங்க செய்யக்கூடிய தொழில், பார்ட்னர்ஷிப் தொழில் இருக்குது பார்த்தீங்களா? அதுலேயும் எச்சரிக்கை தேவை. பார்ட்னர்ஷிப் தொழில் எச்சரிக்கை தேவை. இப்படிலாம் இருந்து வந்தா நிச்சயமாக கன்னிராசி நேயர்களுக்கு கஷ்டத்தை இருக்காது. அகலக்கால் வைக்காதீங்க. நிச்சயமா உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுப்பான். அதாவது சத்துரு சம்ஹார பூஜை நீங்க பண்ணணும். கன்னிராசிக்கு மட்டும் சத்துரு சம்ஹார பூஜை என்னைக்குமே நான் சொல்லியிருக்கிறேன். இந்த புதனுக்கும் குருவுக்கும் பகை இல்லையா? அதனால சத்துரு சம்ஹார பூஜை நீங்க பண்ணுனா உங்களுக்கு அது ஒரு விருத்தியை கொடுக்கும், சமுதாயத்துல ஒரு நல்ல அடையாளத்தை கொடுக்கும். அதே மாதிரி பெருமாள் வழிபாடு, சக்கரத்தார் வழிபாடு நல்லா பண்ணணும். 12 பிரதர்ஷனம் 12 சுத்து சக்கரத்தால் வேற 6 விளக்கு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 48 சனிக்கிழமை போட்டுட்டே இருங்க. அவருடைய மந்திரத்தை படிங்க, பாராயணத்தை பண்ணுங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை.